வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அனிமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே ஒன் பஞ்ச் மேன். வில் யூ எக்ஸ்பிளைன் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அனிமே? அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட நேம் வந்துட்டு ரித்திக் கிரிஷ். அண்ட் டூ யுவர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஓகே, என்னாச்சு ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிருக்கீங்க. ஹெல்த் இஷ்யூலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நான் நல்லா தான் இருக்கேன். பர்சனல் ஒர்க் அப்புறமா இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறதுல வெளியே சில வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வர்ற அனிமேலாம் சில விஷயங்கள் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிறதில்ல. அனிமே மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா நல்ல அனிமேலாம் இப்போ ரிலீஸ் ஆகுறதில்ல. அப்லோடு ஓல்டு அனிமே ப்ரோ, ஆல் ஆர் மை ஃபேவரட். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அப்புறம் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது டூ யூ ஹேவ் எனி டிஸ்கார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இல்லை. அண்டு ஜாப்பனீஸான்னு கேட்டிருக்காங்க. நான் ஜாப்பனீஸும் கிடையாது. ஆஃப்டர் யூ அப்லோட் ஆல் ப்ரீவியஸ் அனிமே. கண்டிப்பாக நான் வந்துட்டு மான்வா போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் போன சேனலுக்கே வச்சுருந்தேன். பட் அதை தூக்கிட்டாங்க. பட் நீங்கள் கேட்டிருக்கிற அனிமேஸோட மாங்கா எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இப்போதைக்கு மான்வா தான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஃபேக் ஹோப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க ப்ரோ. மான்வா நான் போடலாம், அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் கேரண்டி தரேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு தேங்க்யூ பிகாஸ் ஓகே ப்ரோ, உங்களோட பாராட்டுக்களுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். வாட் இஸ் யுவர் நேம் ரித்திக் கிரிஷ் சொல்லிட்டேன். வாட் இஸ் யுவர் ஏஜ்? எனக்கு இப்போ மார்ச் 15 வந்தால் 25 ஆகுது. ஏன் பெரிய அனிமே போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பெரிய அனிமே போட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான். ஹியூஜ் ஃபனாக இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் என்னோட பேர் ரித்திக் கிரிஷ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து மாங்கா ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. மாங்காவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் மான்வாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வீடியோ போடாததுக்கு காரணம் சில பர்சனல் ஒர்க்ஸ் அண்டு இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாங் எபிசோடு உள்ள அனிமே எனக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் ஆனால் அது ரொம்பவே கஷ்டம் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான். எனக்கும் ஒன் பீஸ் போடணும்னு ஆசை, பட் ஆனால் அது கஷ்டம். நேம் சொல்லிட்டேன். யூடியூப் எப்போ ஆரம்பிக்கலான்னு ஐடியா வந்தது வந்துட்டு கொரோனாக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பேருக்கு அனிமேன்னா என்னன்னே தெரில. ஸோ நிறைய பேருக்கு அனிமேவை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மிஸ்டர் தமிழன் மாதிரி உள்ள சேனல்லாம் ஹாலிவுட் மூவிஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண அனிமேவை எக்ஸ்பிளைன் பண்ணா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சரி நம்ம அதை பண்ணலான்னு ஆரம்பித்தேன். ஏஜை சொல்லிட்டேன். என்ன மாதிரி அனிமே பிடிக்கும்? எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஃபேண்டசி மேஜிக் இந்த மாதிரி வச்சு ஆக்ஷனோட வர்ற அனிமே ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் கண்டென்ட். கோட் கியர்ஸ் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அனிமே. பட் ஆனால் அது சேட் என்டிங்கிறதுனால அதை நான் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இல்லை. என்னோட ஏஜ், ஃபர்ஸ்ட் அனிமே எல்லாம் சொல்லியாச்சு. வாட் பிளாட்ஃபார்ம் யூஸ்? அது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஆப்வியஸ்லி காசு கொடுத்துலாம் அனிமே பார்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இதை மட்டும் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இப்போ நம்ம சேனல் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அனிமேஸ் இப்போ வர்றதில்ல. அண்ட் ஏஐ அது இதுன்னு நிறைய வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். நான் ஏஐ இன்ஜினியரிங்கும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏஐ மாடல்ஸ் எல்லாம் உட்காந்து ட்ரெயின் பண்ணுவேன். அதுலேயே டைம் எனக்கு கரெக்டாக போயிருது. விட்டு போயிட்டு நான் அபேண்டன் பண்ணிட்டேனான்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்பே இல்லை ப்ரோ, அப்படிலாம் விட்டு போக மாட்டேன். ஒய் ஐ கான்ட் ஓப்பன் யுவர் அனிமே லிங்க் இன் கூகுள்? நீங்கள் சொன்ன உடனே நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை என் வெப்சைட்டையும் எதுவும் தூக்கிட்டாங்களோன்னு. பட் வருதே ப்ரோ, பாருங்கள். எனக்கு ஓப்பன் ஆக தான் செய்யுது. நிறைய சேனல் லைக் அனிமே, தமிழ் மூவிஸ். ஆமாம், எனக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆசை தான். பட் இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, நான் சோலோ கண்டென்ட் கிரியேட்டர் தான். என் கூட யாரும் வேலை பார்க்கல. எல்லா ஒர்க்கும் நானே பார்க்குறது இப்போவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனிமே போடுறதை விட்டுட்டு வேறு ஜாப் போகிறேனான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இப்போவும் வாய்ப்பு இல்லை, ஃப்யூச்சர்லேயும் வாய்ப்பு இல்லை. அப்படி போனாலும் அனிமேவையும் சேர்த்து நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். வி வாண்ட் லெஜெண்டரி லிஸ்ட் அனிமி. இப்போ மார்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து 2026 மார்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய லெஜெண்டரி லிஸ்ட் அனிமி வரும் ப்ரோ. ஓல்டு அனிமேலேயே நான் இன்னும் சில லெஜெண்டரி லிஸ்ட் அனிமி போடலை. பட் பிகாஸ் ஆஃப் சம் காப்பிரைட் ப்ராப்ளம்னால அதை போடாமல் வச்சுருக்கேன். நேமு சொல்லியாச்சு, ஏஜ் சொல்லியாச்சு. ஃபேவரட் அனிமி நிறைய இருக்குது. ஒன் பீஸ், மை ஹீரோ அகாடமியா, எமனன்ஷின் ஷேடோ, நோ கேம் நோ லைஃப், இப்படியே நிறைய சொல்லலாம். ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் கண்டிப்பாக நான் போடுறேன். எத்தனை இயர்ஸாக அனிமே அப்லோட் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன் லாஸ்ட்டு கொஸ்டின் இல்லை ரெக்வஸ்ட். ஓகே, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடுறேன் ப்ரோ. டோரோ அனிமே எனக்கு பிடிக்கும் தான். பட் போடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். நான் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தோம்னா 10th வந்து 427 எடுத்தேன். 12th 942, 1200க்கு. வீடியோ டிலே ஆகிறதுக்கு காரணம் பர்சனல் ஒர்க், ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெல்கம் பேக் பழையபடி. ஓகே, நான் முடிஞ்சளவு இனிமேல் டெய்லி 2 எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன். ஃபேக் சேனல்ஸையும் என்னென்னு பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்துட்டு அந்த ஃபேக் சேனலோட லிங்க்கை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நிறைய பர்சனல் இஷ்யூ இருக்கும், ஓவர் கம்.
ஓகே. கண்டிப்பா நான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்து டெய்லி உங்களுக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக 2020லேருந்தே ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. அண்ட் நீங்கள் கேட்ட அனிமீஸோட அந்த சீசன் 2 எல்லாம் போடுறேன். ஹெல்ஸ் பாரடைஸ் கூடிய சீக்கிரமே போடுவேன், கவலைப்படாதீங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. என்னோட டாப் 10 ஃபேவரட் அனிமே அப்படின்னு சொல்லி லிஸ்ட் படி சொல்ல முடியாது. பட் ஒன் பீஸ், எமினன்ஷன் ஷேடோ, மை ஹீரோ அகாடமியா, டாக்டர் ஸ்டோன், ஒன் பஞ்ச் மேன், நோ கேம் நோ லைஃப், இந்த மாதிரி நிறைய அனிமே இருக்குது. டிட் யூ வாட்ச் பேப்ளேட்? நான் பேப்ளேட் பார்க்க மாட்டேன் ப்ரோ, சாரி. டெய்லி வீடியோ வருமா வராதா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. லெஜெண்டரி லிஸ்ட் அனிமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா அது கொஞ்சம் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகும். என்னோட ஓல்டு அனிமே எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவு குயிக்காக ரிலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரீஎடிட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணணும், அதுக்கு தான் நிறைய டைம் ஆகுது. நான் ஒருத்தனா அதை பண்ணுறதுக்கு என்னால் முடியலை. அதனால தான் சில டைம் ஒரு நாளைக்கு 6 வீடியோ, டைம் இருக்கிற அன்னைக்கு 12 வீடியோ ஒரே நாளில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் யூ ப்ரோன்னு ஹார்ட்டின் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. லெஜெண்டரி லிஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது என் சேனல் வீடியோவை ரீஅப்லோட் பண்ணுறாங்க. அந்த சேனலோட நேமை நீங்கள் சொல்கிறீங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்க மாட்டேங்கி. ஸோ லிங்க்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேஞ்ச் யுவர் வாய்ஸ் இன் ஏஐ. நான் ஏஐல என் வாய்ஸை சேஞ்ச் பண்ணிலாம் ட்ரை பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ப்ராங்க் காலும் பண்ணியிருக்கேன். அது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்துட்டு என்னோட வாய்ஸை நான் க்ளோன் பண்ணி அதை டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்ணி ஏஐ வச்சே என்னோட அந்த வாய்ஸ் ஓவரை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. எந்த காலேஜ்லன்னா நான் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் தான் படித்தேன். ஓகே, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இனிமேல் டெலிட்டான எல்லா அனிமேவையும் கண்டிப்பாக ரீஅப்லோட் பண்ணுவேன். 2 வீடியோஸ் போட்டதுக்கு இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். மற்ற ஒர்க்ஸை நான் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. ஃபேஸ் ரிவீல் வந்துட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே, பழைய நான் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், அந்த கேள்வியை நானே என்னை பார்த்து கேட்டுட்ருக்கேன். மிந்தி ரெகுலராக போட்டுட்டு இருந்த நான் எங்கே போனேன்னு சொல்லி. பட் இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் ஏன் ஓல்டு வீடியோஸ் மட்டும் போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நியூ வீடியோஸும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ரெண்டுத்தையும் தனித்தனி சேனலாக மெயின்டைன் பண்ணுறேன் ப்ரோ. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முன்னால் தான் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஃப்யூச்சர் ஆஃப் அனிமே தமிழ் வாய்ஸ் என்ன, அதை நானே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் தான். சேனல் ஸ்டார்ட்டு, காப்பிரைட்டு, ரீஅப்லோட், ரிப்பீட்டு. சேனல் ஸ்டார்ட்டு, காப்பிரைட்டு, ரீஅப்லோட், ரிப்பீட்டு, இப்படின்னு தான் கடந்த 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஒருவேளை இந்த ரிப்பீட்டு எதுவும் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஒரு மான்வா சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரோ. ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சேனல்னா. பட் ஆனால் இப்போ நான் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, எனக்கே அது இல்லை. ஏன்னா இப்போல்லாம் அந்த நியூ ரிலீஸ் ஆகிற அனிமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லைங்கும் போது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது அனிமையை பார்த்து. ஃப்யூச்சரில் மான்வா போடுவேனான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன் ப்ரோ. ஏன்னா நான் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 200 மான்வாஸ் கிட்ட படிச்சிட்டேன். அண்ட் எல்லாமே ஸ்டில் ஆன்கோயிங்கில் இருக்குது. பாதியம்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆன்கோயிங்கில் இருக்கிற அனிமேவை போடுறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது வந்து கூடிய சீக்கிரம் காப்பிரைட்டுக்கு நம்ம சேனலை தள்ளி விட்டுரும். ஃப்யூச்சரில் ஃபேஸ் ரிவீல் கண்டிப்பாக பண்ணுறேன். வீடியோஸ் ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, ஃபீவர்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. பட் பர்சனல் ஒர்க் தான். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ஏன் திடீர்னு மேலே பார்க்க ஸ்வைப் ஆகுது ஃபாஸ்ட்டாக அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹார்ட் போட மறந்துட்டேன். இந்த நான் ஹார்ட் போட்டிருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். காலையில் 7 மணிக்கு நான் இந்த போஸ்ட்டை போட்டேன். மதியம் 1 மணிக்கு போய் பார்த்தா அப்போவே ஒரு 200 கமெண்ட்ஸை தாண்டி இருந்தது. 200 கமெண்ட்ஸ்க்கும் மொத்தமாக நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி குறிப்பிட்ட கமெண்ட்டை மட்டும் எடுத்து அதுக்கு மட்டும் பதில் சொல்லி எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது. அதுக்கு நான் மற்ற யூடியூபர்ஸை குறை சொல்லலை. எனக்கு அந்த ஆர்கனைசிங் அண்ட் எடிட்டிங் ஸ்கில்லெல்லாம் கிடையாது. எப்படி செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி மொத்தமாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அது எல்லாத்துக்கும் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு வருவேன். யூசர் நேம் பார்த்தோ இல்லை ஓகே இந்த கமெண்ட் கரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம், எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, ஓரளவு இவ்வளோ நேரத்துக்கு போட்ட எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்துட்டு நான் ஹார்ட்டை போட்டுட்டேன். ஒருவேளை உங்கள் கமெண்ட்டுக்கு ஹார்ட் போடலைன்னா யாரும் கோச்சிக்கிடாதீங்க. ஏன்னா ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு போடலை அப்படின்னா பாதி பேர் கோச்சிக்கிடுவாங்க. இந்த டைமிங்க்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹார்ட் விழுந்திருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த பாரபட்சமும்லாம் கிடையாது. ஓகே, திரும்ப இதே கமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஐ நோ யுவர் அ ஹார்ட் ஒர்க்கர், ஓல்டு சப்ஸ்கிரைபர். ஓகே, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. ஓல்டு அனிமே டெய்லி அப்லோட் பண்ணு ப்ரோ. அது ஓகே. நான் ஈவன் தோ அதை ரீஅப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் கூட எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில நாள் நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேன், பிஸியாக இருந்தோம்னா மட்டும் அந்த சேனலில் வீடியோ வராது. ஓகே, எனக்கு என்னாச்சு ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிருக்கீங்க. ஹெல்த்தெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. டெய்லி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது வீடியோ ஓகே ப்ரோ. நான் இதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராது. நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
மேக் அ பிளேலிஸ்ட் ஃபார் லெஜெண்டரி. ஓகே, லெஜெண்டரி லிஸ்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் என்னோட நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ரித்திக் கிரிஷ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்படியே கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு வாங்கி ஐயோ கருத்தா ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டாரு. ஓகே, நான் அதுக்காக தான் இப்போ வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தடவை கார்ப்பரேட் வராதுன்னு நம்புவோம். ஒரு பக்கம் வெப்சைட்டையும் நான் ஆரம்பிச்சு தான் வச்சிருக்கேன். அது தெரியலைன்னா போஸ்ட்ல லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அனிமி வாய்ப்பில்லை, ஃபேரி டெய்ல் வாய்ப்பில்லை, ஏன்னா அதுவும் பெரிய அனிமி. ஏன் ரெகுலராக வீடியோ இனிமேல் கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. புது அனிமி அப்லோட் பண்ணுவீங்களா? புது அனிமையை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். பட் ஆனால் அது வந்துட்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர், ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கண்டிப்பாக இதை வீடியோவில் போடுவேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. வீடியோஸை எடிட்டிங் பண்ணுற வீடியோ, ஓகே, இதோ உங்களுக்காக. கோட் கியாஸ் அனிமே வந்துட்டு வாய்ப்பில்லை ப்ரோ. அது என்னோட ஒரு சேட் எண்டிங் அனிமே, நான் அதை திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன சிட்டி, நான் வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்கேன் ப்ரோ. ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புது அனிமி இந்த மார்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாம் புது அனிமி தான் வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. கொரியன் ட்ராமாஸோ இல்லை ஹாலிவுட் மூவிஸ் இல்லைனா சீரீஸ் இதெல்லாம் போட்டால் அதிகமான வியூஸ் வரும், அதிகமான காசு எடுக்கலாம் தான், சேம் எஃபோர்ட் தான், காப்பிரைட் ப்ராப்ளமும் கிடையாது தான். பட் ஆனால் எனக்கு அனிமே தான் பிடிக்கும். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நான் அனிமேவை சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். விச் அனிமே ஜீனர் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு ஃபேண்டசி, இசக்காய் இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்கம் பேக் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அனிமே எக்ஸ்பிளைன் ஏன் லேட் ஆகுது, ரீசன் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ. பேசிகிட்டு இருக்கிறதுல ஹார்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன், இருங்க மற்றவங்களுக்கு போய் ஹார்ட்டை போட்டு வந்துருத்தேன். ஓகே, அடுத்தது வாட் இஸ் யுவர் ஏஜ்? இப்போ மார்ச் 15 வந்துச்சுன்னா என்னோடய ஏஜ் வந்து 25 ப்ரோ. ஏன் ப்ரோ சரியாக வீடியோ போடுறதில்ல? நான் அதாவது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ப்ரோ. போடலாம் தான், பட்டு இனிமேல் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபேஸ் ரிவீல் 1 மில்லியன் வந்த அப்புறம் தான். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, கவலைப்படாதீங்க. 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ப்ரோ, நான் கண்டிப்பாக நல்லா நிறைய அனிமே போடுறேன். ரீஅப்லோடும் குயிக்காக பண்ணி முடிக்கிறேன். ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஓகே ப்ரோ, நான் நல்லா இருக்கேன். எவ்வளோ அக்கறையாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி ப்ரோ இருக்கீங்க? யூ ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஐ ஹாவ் அ ரெக்வஸ்ட். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்துட்டு வேறு சேனலில் போடுதாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சேனலோட லிங்க் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் காப்பிரைட் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ யூ ரியலி லைக் டப்பிங் அனிமி? காசுக்காகவா இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்களே ப்ரோ. நீங்கள் ஓஜி சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. நான்லாம் காசுக்காக வீடியோ போடுறவன் இல்லை ப்ரோ. காசுக்காக போடணும்னு நினச்சிருந்தா கொரியன் ட்ராமா இல்லை ஹாலிவுட் சீரீஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா லேக்ஸில் வியூஸ் போகும், லேக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, காப்பிரைட் பிரச்சனைலாம் பெருசாக இருக்காது. அனிமே பிடிக்குங்கிறதுக்காக தான் ப்ரோ நான் இதை போடுறேன். காசு வந்துட்டு செகண்டரி தான். நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. நான் போன டைம் செகண்ட் டைம் சேனல் ஆரம்பித்தோம், அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலுக்கு காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரீஅப்லோட் அப்படிங்கிற னால. ஸோ டிவிஏ சேனலில் மட்டும்தான் காசு வந்துட்டு இருந்துச்சு. அந்த அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலுக்கு காசே தராம தான் நான் வீடியோஸ் எல்லாத்தையும் ரீஅப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். வியூஸுக்காக வீடியோ போடுறீங்களா இல்லை ஸ்டோரி நல்லா இருக்குன்னு வீடியோ போடுறீங்களான்னு? ஸ்டோரி நல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன் நான். அதனால தான் இப்போ வீடியோ போடுறதெல்லாம் கொஞ்சம் டிலேவாக ஆரம்பிக்குது. ஏன்னா நல்ல ஸ்டோரியோட அனிமே வர மாட்டேங்குது. சும்மா குப்பை மாதிரி வர்ற ஸ்டோரியெல்லாம் எடுத்து போட்டு அப்படி போடுற ஆள் நான் கிடையாது. ஈவன் ஒரு அனிமே ட்ரெண்டிங்காக போனாலுமே கூட ஃபுல் ஸ்டோரியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் அதை மொத்தமாகவே போடுவேன். 2 கேள்வி கேட்டிருந்தாலும் நறுக்குன்னு கேட்டிருக்கீங்க. கிருஷ்ணா, உங்கள் பேரோ கிருஷ் தான். ஓகே, சூப்பர் கொஸ்டின்ஸ் ப்ரோ. உங்களுக்கு என்னாச்சு? எஸ், ஆமாம் ப்ரோ, பர்சனல் ஒர்க்குனால தான் டிலே. இனி வீடியோ கண்டினியூவாக வரும். ஃபேஸ் ரிவீல் ஒரு ஃபோட்டோ வச்சு அதெல்லாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ. நீங்களே அனிமே, ஆமாம் நான் கண்டிப்பாக அனிமே க்ரியேட் பண்ணுவேன். ஏஐ வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் நான் ஒர்க்கு ஓடிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நானே ஓனாக க்ரியேட் பண்ண அனிமேவை ரிலீஸ் பண்ணுவேன். அண்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க ப்ரோ. நருட்டோ ட்ராகன் பால் எனக்கு போடணும்னு ஆசை, பட் ஆனால் ஃப்யூச்சர்லேயும் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். வீடியோ போடாததுக்கு வேலண்டைன்ஸ் டேலாம் காரணம் இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணமாக ஆகலை. நான் இன்னும் ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்கேன். நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நோ லவ்வர், ஜஸ்ட் யூ ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ்.
எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. சில சமயம்லாம் பேசாமல் சேனலை விட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். நான் சோகமாக இருந்த டயத்தில் இந்த மிஸ்டர் தமிழன், ஃபிலிம் ரோல், தமிழ் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி சேனல்லாம் இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சிருக்கும். எனக்கு எப்படி அவங்கெல்லாம் ஹோப் கொடுத்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தாங்களோ, இப்போ நான் நிறைய பேருக்கு அப்படி இருக்கேன். அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி இதை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ. நேம் ரித்திக் கிரிஷ் சொல்லிட்டேன். ப்ளீஸ் டெய்லி அப்டேட்ஸ், ஃபேஸ் ரிவீல் எல்லாத்துமே சொல்லியாச்சு. வாட் யூஸ் யுவர் நேம் ரித்திக் கிரிஷ் சொல்லிட்டேன். வாட்ஸ் த திங் தட் மோட்டிவேட்ஸ் யூ? 2 தடவை சேனல் போனதுக்கப்புறம் கூட ஏன் இன்னும் போடுறீங்க அப்படின்னா, அனிமி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ப்ரோ. ஒரு நாள் நான் என்னோடய ஸ்டோரியவே வந்துட்டு வேணால் கதையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்குமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஃபேஸ் ரிவீல் சொல்லியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச அண்டர் ரேட்டட் அனிமி? நான் அனிமேவை ரேட்டிங்ஸ்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு பிடிச்சா அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அப்படியே தூக்கி சேனலில் போட்டுருவேன். பட் அது ஃபேமஸாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணதில்லை. நான் மோஸ்ட்லி திரும்ப பார்க்குற அனிமே வந்து நோ கேம் நோ லைஃப், எமினன்ஸ் இன் ஷேடோ, கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட், டீமன் ஸ்லேயர், மூன்லைட் ஃபேண்டசி, சோலோ லெவலிங், ட்ராப்ட் இன் எ டேட்டிங் கேம். இதெல்லாம் நான் ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு சீனும் இன்ச் பை இன்ச் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நான் ரிப்பீட்டடாக பார்க்குற அனிமே வந்துட்டு அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச். அதோட எபிசோட் 11யும் 12யும் நான் ரிப்பீட்டடாக அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். சேனலை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். ஃபேஸ் ரிவீல் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லிட்டேன். என்னோட ஏஜுமே சொல்லிட்டேன். ஃபேஸ் ரிவீல் சொல்லியாச்சு. கல்யாணம் எனக்கு இன்னும் ஆகலை ப்ரோ. 5 ஒய்ஃபா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் கேட்டபடி கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன். எங்கள் அக்கா பசங்க வந்திருக்காங்க. மேபி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அது அக்காவோட பசங்க தான். நான் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு சில சமயம் காரணம் அவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்துடுவாங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதே கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இதை முடிச்சாதான் நெக்ஸ்ட் அனிமேவுக்கான வீடியோஸை நான் ரெடி பண்ண முடியும். ஸோ இதுலேயே நான் அதிக டயத்தை போக்க விரும்பலை. ஃபேவரட் அனிமே சொல்லிட்டேன். சீசன் 2, சீசன் 3. சில அனிமேக்கு சீசன் 1 நல்லாயிருக்கும், சீசன் 3 நல்லா இருக்காது. அஃபரேட்டாக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் இன்னும் சீசன் 3 கொஞ்சம் போடாமல் வச்சுருக்கேன். ஓகே, லெஜெண்டரி லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஏதாவது பாடி கண்டிஷன் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வீடியோக்கு லேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் ப்ரோ. சாரி. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹார்ட் போடுறதுக்கு நான் கொஞ்சம் அப்பப்போ கமெண்ட்டை ரீட் பண்ணுறதுனால மறந்துட்டு வரேன். ஸோ திரும்ப ஸ்க்ரோல் பண்ணி போட்டுட்ருக்கேன், கண்டுக்கிடாதீங்க. அண்ட் அஃபரேட்டா சீசன் 3 அதை பற்றி சொல்லிட்டேன். டீமன் ஸ்லேயரை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நம்ம வெப்சைட்டில் வந்து வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். போஸ்ட்டில் வெப்சைட்கான லிங்க் இருக்குது. என்னோட ஏஜ் 25 ஆகுது ப்ரோ. ஃபியூச்சரில் யூடியூபர் ப்ளஸ் அதர் ஒர்க்ஸ் ரெண்டுத்தையுமே பண்ணுவேன். ஜியோ ஹாட் ஸ்டாரில் டப்பிங் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போல்லாம் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு டப்பிங் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சேனலோட மெயின் பர்பஸ் நிறைய பேருக்கு அனிமே தமிழில் பார்க்கணும். தமிழ் டப்பிங்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் சேனலை பார்த்துட்டா கதை புரிஞ்சிடும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேணும்னா ஜாப்பனீஸில் பாருங்கள். இதுதான் நம்ம சேனல் பர்பஸ். டெய்லியும் 2 வீடியோ போட்டதுக்கான சீக்ரெட் என்னன்னா, அப்போனா நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தேன். ஸோ நிறைய டைம் இருந்தது. இப்போ அது என்கிட்ட இல்லை. அதான் ப்ராப்ளமே. ஜனநாயகன் அப்டேட்டா அதை நானே தெரிஞ்சுக்கிட ஆர்வமாக தான் இருக்கிறேன். பட் அதை பற்றி எனக்கு எந்த அப்டேட்டோ ரீசெண்டாக தெரியலை. சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் ப்ரோ. லைஃபும் நல்லா போயிட்டுருக்கு. ஹாரர் அனிமி எனக்கு அந்த ஜானர் பிடிக்காது. ஸோ போடுறதில்ல. கோனோசுபா வேறு சேனலில் போட்டாங்க. அதனால நான் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூ அனிமே கண்டிப்பாக வரும். வீக் 2 வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமையை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னோட பேர் ரித்திக் கிரிஷ். விச் அனிமி தமிழ் வாய்ஸ் யூ ஸ்டார்டட்? அது என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல ப்ரோ. எந்த சேனல் ஃபஸ்ட் ஆரம்பிச்சோம்னா அனிமே தமிழ் வாய்ஸ் தான் என்னோட ஃபஸ்ட் சேனல். எந்த வருஷம் ஆரம்பிச்சோம்னா 2020. ரெகுலராக வீடியோ போடுறது எனக்குமே ரெகுலராக வீடியோ போடணுங்கிறது தான் ஆசை. மெயினாக அவங்க யாரையும் கதைக்கு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அதனால தான் கதை முடிஞ்ச உடனே கண்டினியூஸாக போடுறேன். ஏன்னா கொஞ்சம் பிரேக் விட்டாலும் கதை கொஞ்சம் மறந்துடும், குழப்ப ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக பார்த்தா தான் பார்த்த ஃபீலிங்கே இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸ்லைம் அனிமே ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு சேனலில் போட ஆரம்பிச்சாச்சு. வெப்சைட் வந்துட்டு நான் சொன்னால் அதுக்கு ப்ராப்ளம் வந்துடும். பட் என் சேனல் வீடியோஸ்லேயே சில இடங்களில் வந்துட்டு அந்த வெப்சைட்டோட நேம் வாட்டர் மார்க்கில் இருக்கும். முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த டிஜி தமிழ் அனிமே வாய்ஸுங்கிறதெல்லாம் என்னோட சேனல் கிடையாது. வேற யாரோ ஃபேக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு லிங்க்கை அனுப்புனீங்கன்னா நான் காப்பரேட் கொடுக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கல்யாணம்லாம் ஆகலை ப்ரோ. அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லாமல் பண்ண மாட்டேன். கல்யாணத்தை அன்னைக்கு கூட நான் முடிஞ்சால் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னோட நேம் ரித்திக் கிரிஷ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அனிமே வந்துட்டு நான் பார்த்தேன். பட் எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேன். கதை கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ நான் அதை ஒழுங்காக பார்க்கல. மாசான அனிமேலாம் மார்ச்சுக்கு அப்புறம் வரும் ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள். 7 டெட்லி சின்ஸ் வந்துட்டு எபிசோட்ஸ் அதிகம். அதனால தான் நான் போடலை. அது போக நெட்ஃப்ளிக்ஸ் அனிமே. அதனால நமக்கு காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் ரிவீல் பற்றி சொல்லிட்டேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ப்ரோ. திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. நீ இன்னும் சாவலையா? நான் கண்டிப்பாக இறந்தோம்னா கூட ரீஎன்கார்னேட் ஆகி வேறு வேர்ல்டில் இருந்து கூட வீடியோ போடுறேன் ப்ரோ. கவலைப்படாதீங்க. டெய்லி கன்சிஸ்டன்சியை கலாய்ச்சிருக்கீங்க. இனிமேல் நான் அதை கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன்.
நான் அனிமே போடணுங்கிறத இன்ஸ்பயர் பண்ண அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோன் தான். ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் பார்த்ததுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு நானாக தேடி போய் பார்த்த அனிமே டாக்டர் ஸ்டோன். அப்போது அனிமேலாம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நான் நினச்சி தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நேம் சொல்லிட்டேன், அரிஃபரிட்டா அதை பற்றியும் பேசியாச்சு, ஃபேஸ் ரிவீல் சொல்லியாச்சு, ஃபுல் நேம் சொல்லிட்டேன். ஃப்ரீ ஃபயர் நான் விளாடுறதில்ல, நான் விஆர் கேம்ஸ் தான் விளாடுவேன். அப்பப்போ வீடியோ ஒரு சேனலில் வருது, இன்னொரு சேனலில் வரல. சில வீடியோஸ்லாம் முன்னாடியே ஷெடியூல் பண்ணதாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு டயத்துக்கு வருமா இருக்கும். அண்டு நான் ரெக்கார்டிங் பண்ணுற டைமிங் வந்து எனக்கு கிடைக்காம இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி இந்த சேனலில் வீடியோ வராது. ரீ எடிட்டிங் வந்து எப்போனாலும் பண்ணலாம், பட் ரெக்கார்டிங் அப்படி கிடையாது. அமைதியாக எல்லோரும் இருக்கணும், அப்போ தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். யூனிட்டி போஸ்ட்டில் போடாததுக்கு காரணம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரீசன் புதுசாக கிளம்பி வருது. அதான் எல்லாத்தையும் உட்காந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு கல்யாணம் எப்போன்னு எனக்கே தெரில ப்ரோ. டிசைட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வென்லாண்ட் சாகா அனிமே போடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. யுவர் நேம் மூவி கண்டிப்பாக ரீஅப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் பிஸியாக இருந்தேன் ப்ரோ. அனிமி சேனல் ஓகே, என் சேனல் தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகவே கண்டிப்பாக டெய்லி நீ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓஷினோக்கா எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ரீஎன்கார்னியேட்டான டாக்டர் தான். ஸோ அப்போ ஃபேண்டசி அப்படிங்கிற ஒன்றா அந்த வேர்ல்டில் இருக்குது அப்படிங்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஃபேண்டசி எதையும் மிக்ஸ் பண்ணாமல் கதையை நார்மலாக கொண்டு போகிறாங்க. அப்புறம் எதுக்கு அவனை தேவையில்லாமல் ரீஎன்கார்னியேட் பண்ணாங்க, நார்மலாகவே கொண்டு போய் இந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிச்சதுனால எனக்கு அந்த அனிமே கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு. ரிவீல் சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோக்கெலாம் நானும் ட்ரை பண்ணேன், பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நிப்பாட்டிட்டேன். நருட்டோ ப்ளீச் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், பட் போடுறது கஷ்டம் ப்ரோ. நேம் சொல்லிட்டேன். வெல்கம் பேக் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 2 கண்டிப்பாக நான் போடுவேன், கவலையப்படாதீங்க. அது ஆன்கோயிங்கில் இருக்க, முடிஞ்ச உடனே போடுவேன். ஓகே, என்னோட பெரிய ஃபேன் ரீசெண்டாக என் வீடியோ போடலன்னு கேட்டிருக்கீங்க. சில பல ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ப்ரோ. அதான் ரீஎன்கார்னேட்டட் டு அனதர் வேர்ல்டு அகெயின் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அந்த அனிமே வேறு சேனலில் போட்டாங்க. ஸோ முடிஞ்சால் நான் திரும்ப போட ட்ரை பண்ணுறேன். நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். அண்ட் என் நேம் ரித்திக் கிரிஷ் சொல்லிட்டேன். சோலோ லெவலிங் வந்துட்டு ஆல்ரெடி நான் வெப்சைட்டில் இருக்கிற அந்த சேனலில் போட்டேன். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சீசன் 2 கண்டிப்பாக நான் போடுறேன். டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, பர்சனல் ஒர்க் அவ்வளோதான் ப்ரோ. 4 வீக்ஸால் வீடியோ போடாமல் இல்லை ப்ரோ. 4 வீக்ஸ்னால் 1 மந்த்னு அர்த்தம். நான் 2 வீக்ஸ் தான் வீடியோ போடல. ஓகே, டெய்லி வீடியோ போடுறேன். நியூ அனிமே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்ச்லேருந்து மோஸ்ட்லி நியூ அனிமே தான் வரும். ஓகே, யுவர் நேமை கண்டிப்பாக ரீஅப்லோட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கிறேன். டோனிக்காவா அனிமே ஓகே, கண்டிப்பாக நான் அதை ரீஅப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ப்ரோ நீங்கள் ஏன் திடீர்னு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா திடீர்னு ஒர்க் வந்துடுது ப்ரோ, அதனால தான் திடீர்னு வீடியோ போடாமல் போயிருந்தேன். என்னோடய வீடியோ வேறு சேனலில் போடுறாங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் கொடுக்குறேன். பட் சில சேனல் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை ப்ரோ, நல்லா தான் இருக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். யூ நீடட் நியூ அனிமி ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ யூவா மீயா ப்ரோ கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, ஏன் வீடியோ போடல 2 வீக்காக, அந்த 2 வீக் கரெக்டாக இவர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, மோஸ்ட்லி எல்லாருமே ஏன் வீடியோ வரல அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க. ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் கண்டிப்பாக நான் ரீஅப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் அது நான் வந்துட்டு ஆக்சுவலி அனிமேவே பார்த்துட்டு அந்த அனிமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் 18+ இருக்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால நான் அந்த டயத்தில் பார்க்கல. எனக்கு மேரேஜ் ஆகலை ப்ரோ, ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன் வீடியோ வர்றதில்ல? அனிமையில் சீசன் 2 சீசன் 3லாம் ஆமாம் ப்ரோ, நான் தான் சொன்னல சீசன் 1 நல்லாயிருக்கு. இப்போ ஒன் பஞ்ச் மேனே சீசன் 3 நல்லா இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் சீசன் 3 வந்துட்டு என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் கூட இல்லை. அந்தளவுக்கு ரேஜ் பைட் தான் அதில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எதனால் வீடியோ வரல? லாங் பிரேக்ஸ், பர்சனல் ஒர்க் ப்ரோ, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜேஜேகே சீசன் 2 and 3 கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அது தமிழ் டப்பிங் வந்ததுனால தான் நான் போடலை. பட் தமிழ் டப்பிங் நல்லா இல்லை, ஸோ என் வாய்ஸில் கேட்கணும்னு சில பேர் கேட்டாங்க. ஸோ நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடலைன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபேக் யூடியூப் சேனலை பற்றி சொல்கிறாங்க. ஏங்கப்பா 5K வியூஸ் வருதா? அப்படி என்ன சேனல்? அந்த சேனல் லிங்க் கொடுங்க ப்ரோ. நேமு போட்டோம்னா எனக்கு கரெக்டாக காட்ட மாட்டேங்க. நீங்கள் ஒரு நேம் சொல்கிறீங்க, நான் அதை சர்ச்சில் போட்டு பார்த்தா எனக்கு வரல. ஸோ லிங்க் அனுப்புங்க. ஓகே, நியூ அனிமே கூடிய சீக்கிரம் வரும், கவலைப்படாதீங்க. ஜேஜேகே ஓகே, சீசன் 1 ஆக்சுவலி நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், வெப்சைட்டில் இருக்குது. சீசன் 2 and 3 கண்டிப்பாக போடுறேன், கவலைப்படாதீங்க. கேம்ப் ஃபயர் குக்கிங்கும் சீசன் 2 வந்து நான் இன்னும் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். லைவ் நான் வருவேன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளான் சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக லைவ் வரேன். கன்சிஸ்டண்ட்டாக ஏன் இல்லைன்னு கேட்டிருக்கீங்க, கவலைப்படாதீங்க ப்ரோ, இனிமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அனிமே பார்க்க ஆரம்பிச்சது 2019 கொரோனா டயத்தில் தான். என்னோடய ஜாப் வந்து யூடியூப் வெப் டெவலப்பிங், அதில் தான் ஃப்ரீலான்சராக இருக்கேன். அது வழியாக தான் ஏர்ன் பண்ணுறேன். தனியாலாம் வாழலை, ஃபேமிலி கூட தான் இருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது. மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே தான் எப்போவோ தனியாக இருப்பேன். நல்லா இருக்கிறேன் ப்ரோ. அப்புறம் ஆமாம், பிப்ரவரினாலே லவ் அனிமே போடுவேன். பட் இப்போதைக்குள்ள நல்ல லவ் அனிமே ரிலீஸ் ஆகல, அதான் நான் போடலை. ஏஜென்ட் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பட் நான்
27 தான் மேரேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை கூடிய சீக்கிரம் வச்சா கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். ஃபேஸ் ரிவீல் பற்றி சொல்லிட்டேன், வீடியோ வர்றதில்ல, கவலைப்படாதீங்க ப்ரோ. புதுசாக நல்ல பிடிச்ச அனிமேவாக கூடிய சீக்கிரம் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மார்ச் வந்துருச்சுல, மார்ச் ஃபுல்லாக இதுக்கப்புறம் நல்ல நல்ல அனிமேவாக வரும், கவலைப்படாதீங்க. என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டையே நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ப்ரோ. நியூ அனிமே மார்ச்சில் வரும், கவலைப்படாதீங்க. மாங்கா நான் ட்ரை பண்ணல, பட் மான்வா ட்ரை பண்ணுறேன். அனிமே நான் டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ஸில் தான் பார்ப்பேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஹிந்தி ரீட் அண்ட் ரைட்டிங் தெரியும், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் ஓரளவு எனக்கு தெரியும். மேரேஜ் ஆகல, ஏஜ் இப்போது மார்ச் 15 வந்தால் 25 ஆகுது. என்னோட ஜாப் ஃப்ரீலான்சிங் வெப் டெவலப்பிங் தான். அண்ட் இப்போ ஏஐ இன்ஜினியரிங்குள்ளே இறங்கியிருக்கேன். இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் உட்காந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட ராசி ஸ்கார்பியன், விருச்சிக ராசி ப்ரோ. அண்ட் நேம் ஏஜ் கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேமிங் சேனல் க்ரியேட் பண்ணி லைவு கேமில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ப்ரோ. அனிமே மான்வாஸ் இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. பிளாக் பட்லர் அனிமே நான் பார்க்கல ப்ரோ, ஸோ பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். இத்தனை நாளாக நான் மோஸ்ட்லி வீட்லேயே இல்லை ப்ரோ, அதுதான் பிரச்சனையாக, அதான் எனக்கு டைம் கிடைக்கல. சோலோ லெவலிங் சீசன் 1 போட்டுட்டேன், மேரேஜ் ஆகலை. 12 எபிசோட்ஸையோ ஒரே வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த காப்பரேட் பிரச்சனைக்கே. பிரேக்கிங் பேடு, லாக் அண்ட் கீ சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் யூடியூப்பில் தான் மற்ற இந்த ஃபிலிம் ரோல், மிஸ்டர் தமிழன் இந்த சேனல்லாம் பார்த்துருக்கேன். இந்த 12 எபிசோட்ஸ் வந்து ஒரே வீடியோவாக போட்டாங்க அப்படின்னா எனக்கே அதை பார்க்க கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. ஸோ நானும் அதே தப்பாக பண்ண வேணாம்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஏர்னிங்ஸில் எந்த பிரச்சனையும் வராது, வாட்ச் ஹவர்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். பட் ஒருவேளை காப்பரேட்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்ததுன்னா நானும் அந்த வழிக்கு தான் போய் ஆகணும். டோங்காவும் ஸ்டார்ட் பண்ணலாம் தான், பட் ஆனால் சூப்பர் கியூ போட்டிருக்கேன், லிங்க் கிளிக்கு இந்த மாதிரி 1-2 தான் ப்ரோ நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ஃபைன், ஓகே இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். ஹெல்த் நல்லா தான் இருக்குது. ஃப்ராக்ரண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ப்ளூ பாக்ஸ். இப்போல்லாம் எனக்கு இந்த கொஞ்சம் லவ் அனிமையில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு ப்ரோ. அதான் நார்மல் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமைலாம் பார்க்குறதில்ல. வீடியோ ஏன் போடலன்னு தான் கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர் மாங்கா போடுறாங்க, எனக்கு மான்வா போடணும்னு ஆசைப்பட்டதுக்கு டைம் கிடைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 எடிட்டர் கூட இருந்தாங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும். ட்ரையெல்லாம் பண்ண மாட்டேன்னு இல்லை ப்ரோ, அதுக்கு ஒரு ரீசனும் இல்லை, ட்ரை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வரும். இந்த அனிமே தமிழ் வாய்ஸில் பழைய எல்லாத்தையும் ரீஅப்லோட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மான்வா போட ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரியே ஹாரர், மிஸ்ட்ரி, அனதர் வேர்ல்டு எல்லாம் போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் வீடியோஸ் ஒழுங்காக வரும் ப்ரோ, மை ஃப்ரெண்ட், கவலைப்படாதீங்க மை ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்தது வீடியோ ஏன் வரலன்னு தான் கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹவ் ஓல்ட் ஆர் யூ சொல்லிட்டேன். ஓஜி அனிமே தமிழ் வாய்ஸ் வர்றேன் ப்ரோ, பழைய பற்றி திரும்பவும் டெய்லி 2 வீடியோ விட்டாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது என்னோட ப்ரொஃபஷன் எப்படி போகுது? ஓகே, ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லா தான் போகுது. என்னோடய ஜாப் ஃப்ரீலான்சிங் தான், ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி இந்த 2 சேனலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கே நான் டெய்லியும் வந்துட்டு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் இதில் 2 வீடியோ அதில் 6 வீடியோவே வரும். அது போக தான் ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த வெப் டெவலப்மெண்ட்டு, ஏஐ இன்ஜினியரிங் இதையும் சேர்த்து பண்ணி சில நாள்லாம் டைம் பத்தாமல் 3 நாள்லாம் தூங்காமல் உட்காந்து ஒர்க் பண்ணி தான் மஞ்சக்காமாலையிலலாம் படுத்துக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்த டைம். ஃபஸ்ட்டு மாதிரி நீ டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுற ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஃபேஸ் ரிவீல் சொல்லிட்டேன், வைனோ வீடியோ சொல்லிட்டேன். டீமன் ஸ்லேயர் மூவி நான் போடணுன்னு தான் நினச்சேன், நியூ இயர்க்கே நினச்சேன். பட் ஆனால் வேறு சில சூழ்நிலைகள்னால போட முடியல. கண்டிப்பாக டீமன் ஸ்லேயர் மூவி போடுறேன். ஒருவேளை நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுறேன். அப்போ தான் பார்க்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் பேர் ரித்திக் கிரிஷ் சொல்லியாச்சு. நியூ அனிமி போடுறேன். நியூ அனிமி ஓகே, எல்லாம் நியூ அனிமிவாக கேட்குறீங்க. ஏஓடி வந்துட்டு ஏஓடி ரொம்ப பெருசு. ஒருவேளை நான் அதை போடணும்னு முடிவெடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியாக போட்டுருவேன். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கல ப்ரோ, அதனால தான் நான் பெருசாக ஷேர் பண்ணல. ஒர்க்கு பிஸி. இதை வந்துட்டு நான் என்னென்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள்லாம் ஃபேமிலி மாதிரி தான். கண்டிப்பாக ஏதாச்சும் பெருசாக நடந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆச்சு ப்ரோ உனக்கு? ஓகே, இதை பற்றி சொல்லியாச்சு. ப்ளீச் அனிமி வந்து ரொம்ப நிறைய எபிசோட்ஸ், அதனால தான் நான் போடலை. இல்லைன்னா கண்டிப்பாக போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் லெஜெண்டரி லிஸ்ட் அனிமி தான், ரொம்ப பிடிச்ச அனிமி. என்ன ஆச்சு சொல்லியாச்சு. சீசன் 2 சீசன் 3 பற்றி சொல்லியாச்சு. அனிமி பார்க்குறதுக்கு ஆப்பெல்லாம் இருக்கா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் வெப்சைட்ஸில் தான் இத்தனை நாள் பார்த்துட்ருக்கேன். அனிமி பற்றி என்ன தோணுதுன்னா, என்னோடய லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 வருஷத்தில் நான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அனிமேவாச்சும் பார்க்காம இருந்த நாள் கிடையாது. டெய்லி ஏதாச்சும் ஒரு அனிமே பார்த்துருவேன். அந்தளவுக்கு என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்த அனிமைக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றோம்னா ஒவ்வொரு அனிமேலேயும் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எந்த ஒரு அனிமையில் நான் போனாலும், ஈவன் ஹியூமனாக இருந்தாலும் மேஜிக்கை கற்றுக்கிடுற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு அனிமிக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு அதை பற்றி சொல்லிட்டேன். வின்லாண்ட் சாகா பற்றியும் சொல்லியாச்சு. பிளாக் பட்லர் பற்றி சொல்லியாச்சு. ஜுஜுட்சு கைசன் பற்றியும் சொல்லிட்டேன். ப்ரோ மை நேம் இஸ் ஸ்ரீஹரன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, வீடியோ டெய்லி போடுறேன். லைவ் வந்துட்டு ஆமாம் வருவேன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதை பற்றி சொல்லிட்டேன். டாப் 10 அனிமே சொல்லியாச்சு, பிடிச்ச ஜீனர் சொல்லியாச்சு, என்னோடய வீடியோ எடிட்டிங் ரெக்கார்டிங், அது போக நான் அனிமே பார்க்குறது, இது எல்லாத்தையும் சேர்த்தா மினிமம் ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் அனிமேக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் ஓவர் இன்ஸ்பிரேஷன்னா இந்த மிஸ்டர் தமிழன், ஃபிலிம் ரோல், தமிழ் வாய்ஸ் ஓவர் மேபி இவங்களா இருக்கலாம். நான் படிச்சிருக்கிறது பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அதை பிகாம் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஸ்டோன் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், பட் அது இன்னொரு சேனலில் இருக்குது, போய் பாருங்கள் ப்ரோ. டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் கூடிய சீக்கிரமே போடுறோம் ப்ரோ. அதில் நிறைய பிளட் வருங்கிறதுனால தான் ரீஎடிட்டிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கு. ஃபேஸ் ரிவீல், குக்கிங்கை பற்றி சொல்லிட்டேன். அனிமே ரைட்டிங்கான ஐடியா பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சீசனுக்கான அனிமே சொல்லியாச்சு. ஓகே, இர்ரெகுலர் அட் மேஜிக் ஸ்கை ஸ்கூல் வந்துட்டு சீசன் 2 பர்சனலி எனக்கு கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அது இதுன்னு எனக்கு கொஞ்சம் அது கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் அதை போடலை. ஓகே, நிறைய சீசன் 3 சீசன் 2 இந்த மாதிரி அனிமே நான் போடாமல் இருக்கோம்னா அது மோஸ்ட்லி நல்லா இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக தான். அண்ட் நீங்கள் போட்டிருக்க அனிமே எல்லாம் ஒன்று வேறு சேனலில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அனிமே எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நாளாக வீடியோ போடல சொல்லியாச்சு. ஓகே, அசாசினேஷன் கிளாஸ் ரூம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட், பட் நான் லைஃப்பில் திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அனிமே. ஏன்னா அது ஒரு சேட் எண்டிங், அதனால நான் அதை திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் எங்களோட இந்த சேனலுக்கு. ஓகே திரும்ப வீடியோஸ்லாம் ஒழுங்காக வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. என்னோட நேம் சொல்லிட்டேன், லைவ் பற்றி சொல்லியாச்சு. ஓகே, பிகாம் சிஎஸ். ஓகே, ஆல்ரெடி என்னை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ பிகாம் சிஎஸ்னா கம்பெனி செக்ரட்டரி இல்லை, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். 2 வீக்ஸாக போடல. புது அனிமே பற்றி சொல்லியாச்சு. ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் அனிமே வாய்ஸை பற்றியும் சொல்லியாச்சு. டிசி மார்வல் அது பக்கம் நான் போக விரும்பல. ஒன் பீஸ் தான் எனக்கு லாஸ்ட்டாக நான் பார்த்ததில் ரொம்ப பிடிச்சது. மைஹிரோ அகாடமியா தான் என் டாப் 1ல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன் பீஸ் வந்துருச்சு. அதை தூக்குற அளவுக்கு எந்த ஒரு அனிமேவையும் நான் இது நாள் வரை பார்க்கல. வீடியோ போடாமல் இருக்காதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இனி ஒழுங்காக போடுறேன் ப்ரோ. ஓகே, இதுக்கு மேலே எல்லாம் மோஸ்ட்லி கேட்ட கொஸ்டினே தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, இதுக்கு மேலே மோஸ்ட்லி கேட்ட கொஸ்டினே தான் இருக்குது. நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்கு இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் வீடியோவோட லென்த்தும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இன்னொரு Q&A நான் ரெடி பண்ணுறேன். அதில் நம்ம வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கேட்காம கமெண்ட்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு யாரும் கேட்காத கொஸ்டினாக கேளுங்க. உங்கள் எல்லாரோட கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நாளைக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இன்னொரு புது அனிமேவை கூடவே சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை கைஸ். மற்ற கொஸ்டின்ஸ்க்கும் ஃபுல்லாக உட்காந்து ரிப்ளை பண்ணணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் இப்போ டைம் கிடைக்கல. ஒன்று, ரெண்டாவது நான் அடுத்த அனிமேக்கான விஷயங்களை ரெடி பண்ணணும். இந்த வீடியோவை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு புது அனிமேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டிலே ஆகிறதுனால அனிமே டிலே ஆகக்கூடாது. அதை நான் அப்லோட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பை கைஸ்.